சனிப்பெயர்ச்சி. நம்ம சனிப்பெயர்ச்சி பற்றி நிறைய பேசிட்டோம். ஆனால் இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு. சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம். என்ன சார், நான் ரொம்ப பேசிட்டீங்களே, விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம். சொச்சோ, நான் அப்படி பேச விரும்பலை. இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது, நாம எப்படி சனி கிட்ட விளையாட போறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போறார். ஓகேவா? அப்ப சனி நம்ம கிட்ட விளையாடாம இருக்க என்னென்ன செய்யும்? அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துல சனி பெயர்ச்சி நடந்துட்டுங்கிறாங்க, வாக்கிய பஞ்சாங்கத்துல சனி பெயர்ச்சி நடக்க போகுதுங்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத, இப்ப சனி பெயர்ச்சி இல்லைங்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்றாங்க, நீ சந்தோஷமா இரு, சனி பெயர்ச்சி இப்போ அப்படிங்கிறாங்க. எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும், சனிக்கு என்ன பிடிக்காது, அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளில் இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா, அது அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும், அஷ்டம சனியா இருக்கட்டும், ஏழரை சனியா இருக்கட்டும், நம்மள ஒண்ணுமே பண்ணாது. பார்க்கலாமா? சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும், இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். தொடர்ந்து பாருங்க. மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்தவரை 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். 10ஆம் வீடுங்கிறது கர்மா, தொழில் கர்மா. சில பேர் சொல்லுவாங்க தொழில் கர்மா ரொம்ப பேஜாரா இருக்கும்னு, அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ஆனாலும் சனியோடைய தன்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் தன் தொழில நியாயமா இந்த சனி பெயர்ச்சி முதல் 2.5 வருஷம் இருந்தே ஆகணும். ரொம்ப நியாயமா இருக்கணும், வேற வழியே கிடையாது. நியாயத்திற்கும் சனிக்கு ரொம்ப டீப், நல்ல ஒரு உடன்படிக்கை. ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள், வெள்ளை பேப்பர் மாதிரி. அதுல ஒரு கரும்புள்ளி இருக்கக்கூடாது. நல்ல அழகான எழுத்துக்கள் இருக்கலாம், தப்பில்லை. அழகான ஓவியம் இருக்கலாம், தப்பில்லை. ஆனா கரும்புள்ளி ஒன்னே ஒன்று இருந்ததுன்னா அந்த பேப்பர் அவுட். அப்ப மிதுன ராசிக்காரர்கள் 10ஆவது வீட்டுக்கு சனி வந்துட்டாரு, நமக்கு என்ன நடக்க போகுது, அவரோட குணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த வீடியோட தலைப்பு என்ன, சனியோட குணம் என்ன, சனி என்ன நினைக்கிறார், சனி நினைப்பது என்ன, நீ எப்படி நடந்துக்கணுங்கிறதா இல்லையா? அவர் நினைக்கிற மாதிரி இப்ப நாம நடந்துக்கிட்டா நமக்கு லாபம், நட்டமே வராது. சனி பெயர்ச்சி சாதகமா வரும். சனி நினைப்பது என்ன, அவ்வளவுதான் தலைப்பு. அப்ப இந்த 10ஆவது வீட்டுக்கு வந்திருக்கா, நீங்க என்ன தொழில் பண்ணாலும் எல்லாரும் எப்படியோ ஒரு பிசினஸ் பண்ணுவோம், யாரோ எல்லாரும் ஒரு இடத்துல வேலையில இருப்போம். அப்ப மிதுன ராசிக்காரங்க வேலையில இருப்போம், பிசினஸ் பண்ணுவோம். சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், அம்மா நீங்க தான் பெரிய வேலையாட்களே, நீங்க மட்டும் சரியா வேலையை நிர்வாகம் வீட்டுல பண்ணலைன்னா மற்றவங்களும் வெளியில போறவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால அவங்கவுங்க ஒர்க், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் துவைக்கிறதா இருக்கட்டும், அதுவும் வேலை தான். அதனால எல்லா வேலையிலையும் நாம ரொம்ப தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். ஓபி அடிக்க முடியாது. இந்த 2.5 வருஷம் நம்ம செஞ்சது மாதிரி கணக்கு காட்ட முடியாது, தப்பு கணக்கு எழுத முடியாது, பிரச்சனை வரும். தப்பு கணக்கு எழுதக்கூடாது, பொய் கணக்கு எழுதக்கூடாது, பொய் பேசக்கூடாது. மிதுன ராசிக்காரர்கள் மேக்சிமம் ஓப்பனா இருக்கு. மறைக்கணும்னு எதையாவது நினைக்கும் போது அது நிறைய நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். நம்மளால 2.5 வருஷம் தொடர்ந்து மறைக்க முடியாது. கண்டிப்பா அவர் போட்டு விட்டுருவார், நம்ம பக்கத்திலே இருப்பார். சைலண்ட் கில்லர் சனீஸ்வர பகவான், சைலண்ட் கில்லர். சும்மா பேஜாரான ஆள் அவர், நம்மளை போட்டு விட்டு போயிடுவார். இவரை நம்பிதான் நம்ம இறங்கணும். அதனாலதான் சொல்றேன், 10ஆவது வீட்டுக்கு சனி வராரு, பேஜாரான டைம் தான். ஆனா சனி பக்கத்துல இருக்காருன்னு நம்ம உண்மையா இருந்தோம்னா, நேர்மையா இருந்தோம்னா, தர்மமா இருந்தா சனி நம்மளை கெடுக்கவே மாட்டார். உதவி கொடுப்பார், தடவி கொடுப்பார், பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். பதவி யோகம் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். ஆனா இதெல்லாம் கிடைக்கும் போதும் கூட கடமையை தவறக்கூடாது. சொன்ன முதல்ல நேர காலத்தை சரியா பயன்படுத்தும், ரொம்ப முக்கியமே அதான். 100% பொய் சொல்ல வேண்டாம். ஒரு வாக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லாம இருக்க வேண்டாம். அதே மாதிரி உங்க பிசினஸ்ல வேலை பார்க்குற இடத்துல யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், எதிர்த்துக்க வேண்டாம். கூடி இருந்தால் கோடி நன்மை அப்படின்வாங்க. கூடி இருந்தால் கோடி நன்மை. இதை மட்டும் பயன்படுத்திங்க, சனி நிறைய கொடுப்பார்.
சும்மா சனிக்கு நிறையா கருங்குவளை மலர்களும் கருப்பு வஸ்திரத்தையும் நீல வஸ்திரத்தையும் கொடுத்துட்டு சனி எனக்கு எல்லாம் கொடுன்னா கேட்டால் கொடுக்க மாட்டார். சனி நினைக்கிறது என்ன? 10வது வீடு நீ பலம் கொண்டவனாக வரணும் என்றால் நீ பவித்திரமானவனாக இருக்க வேண்டும் என்று சனி நினைக்கிறார். உண்மையா இருந்துட்டு போவோம். பவித்திரம்னா அதானே. எதுக்கு இந்த இடத்துல பொய் புரட்டு வேண்டாம், எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஒர்க்கில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, அவங்கள பத்தி புறம் பேச வேண்டாம். இந்த சனிக்கு அது பிடிக்காது. தேவையில்லாத வம்பு வழக்குகளை எடுத்து விட்டு போடுவார். யாராவது நம்மளை பத்தியே பேசினா கூட அங்க நிக்காதீங்க, வந்துருங்க வெளியில. இல்ல உங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க, தெரியுமா உன்னை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நான் எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் ஏன் பெருசுப்படுத்தாதீங்க, முடிஞ்சு போச்சு, நீங்க நல்லா இருப்பீங்க. ஒருத்தவங்க உங்களை திட்டினாங்கன்னு உங்க காதுல வந்து விழுந்தா கூட நீங்க பெருசுப்படுத்தாதீங்க. உங்க சேலரி குறைய போறது இல்லை. உங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம் தான். ஆனா இவன் சொல்றத மைண்ட்ல எத்தனை கெட்ட எண்ணம் நமக்கு வந்துடும். சொன்னவன் மட்டும் வழிபோக்கன் சொல்லிட்டு போயிடுவான். அதனால இந்த சனியை இவ்வளவு தூரம் கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா சிறப்பு உண்டாகும். நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த சனீஸ்வர பகவான் கெடுக்க மாட்டார், கொடுக்க போறார். ஆனா நாம அதுக்கு முன்னாடி கொடுக்கிற எண்ணம் நம்ம மனசுல இருக்கணும். எடுக்கிற எண்ணமோ கெடுக்கிற எண்ணமோ இந்த வாட்டி மிதுனத்துக்கு இருக்க கூடாது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.